ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் திருநாள், அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, சப்தமி திதி. சப்தமி திதினா பொதுவாகவே வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள் நீங்க வேண்டும் என்றால் மகாலட்சுமிக்கு டெய்லியும் நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும். அதுவும் சப்தமி திதி அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை துணை பெண் அப்படின்னா உங்க மனைவியா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த் கரெக்டா 18 நாட்களில் அந்த உடம்பு குணமாகிறது கண்கூடா பார்ப்பீங்க. கன்னி ராசியது கன்னி லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு லைட்டா வீட்டுல தேன் இருந்தா போதும், அதை சாப்பிட்டு போங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பாரங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம். ராசி லக்னத்திலேயே சந்திரன் இருந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது, சனி பார்வையில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமா பலவிதமான நமக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாமே தெரியக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் எண்ணங்கள் ரொம்ப ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது சிறு சிறு குழப்பங்கள் வேணா ஏற்படலாமே தவிர அந்த குழப்பங்களுக்கு அப்புறம் ஒரு வரக்கூடிய தெளிவுங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்கள் நிறைய பேருக்கு கொலுசு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஃபென்டாஸ்டிக் டே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. நின்ற நட்சத்திரம் கேது, சனி பார்வையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் கண்டிப்பாக வேறொரு இடத்துக்கு நீங்க பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற. வேலையிலேயே ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபைலுக்காக, முக்கியமான ஒரு ப்ராஜெக்டுக்காக, இல்லை வேற வெளியூர் வேலைக்காக கண்டிப்பா உங்களை அனுப்புவாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த இடமே நமக்கு தெரியாதுன்னாலும் அந்த இடத்துல எல்லாமே நம்ம புதுசா கத்துக்கிட்டு அந்த விஷயத்த முடிக்கிற மாதிரி வரும். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்குமே தவிர பெருசா பாதிப்புகள் கொடுக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் நிறைய யோகா செய்வது, தியானம் செய்வது, ரொம்ப முக்கியமா சித்தர்கள் வழிபாடு இன்றைய நாள் பண்ணனா சகல விதமான பிரச்சனைகளையும் மன வருத்தங்களையும் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகக்கூடிய அற்புதமான நாள். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. ஃபென்டாஸ்டிக் டே. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கும். அதுவும் ஆண்கள் மூலியமா லாபங்கள் கொடுக்கும், தலைமை அதிகாரிகள் மூலியமா லாபங்கள் கொடுக்கும். தலை நகரங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத வேற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பெண்களுக்கு தான் இருக்கிறதுலே மிகுந்த சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். அதுலயுமே வேறு மொழி பேசக்கூடிய பெண் மூலியமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொன்னாவே 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. உணவு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். பயணங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். கண் மருத்துவர்களுக்கு நன்னா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாரு எந்த வேலைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொள்வீர்கள். அதே மாதிரி மிகப்பெரிய அளவுல புகழ், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, நீ உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புகழ் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் காலில தூக்கி விடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கிறது. ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மாத்ருகாரகன் அம்மா மூலியமா நமக்கு அதிர்ஷ்டம். தாயார் சொல் பேச்சு கேட்பது இன்றைய நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா எமோஷனல் இம்பேலன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும்னா சிம்மத்துக்கு இருக்கும். அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ்ல இருந்து இன்றைய நாள் நீங்க வெளியே வரணும்னா அம்மா சொல் பேச்சை தட்டாம இருக்கிறது தான் ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஆசைகள், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல், நல்ல செய்தி, இது எல்லாமே இன்றைய நாள் கண்டிப்பா நடந்து முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேர் பெரிய பெரிய கோவில் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செலுத்தக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது. எடுத்த காரியங்கள் மட்டும் கிடையாது, அத்தனை பேருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் இருக்கிறது. அதனால நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி ஈஸியா நடந்து முடியக்கூடிய பிராப்தம்னு சொல்லலாம்.
ரிஷி முனிகள் சன்னியாசிகள் வழிபாடு, தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திராஷ்டமம்னா புதுசா ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சந்திரன் போய் அஷ்டமத்தில் உட்காரப்படுது. பொதுவா என்ன நடக்கும்னா, அது ரெண்டு விதமான ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ அந்த மாதிரி பொதுவாகவே இதோடைய பலன்களும் ரெண்டு விதமா நடக்கும். நடந்தா ஒரே அடியா நல்லது நடக்கும், இல்லைன்னா ஒரே அடியா கெட்டது நடக்கும். சில பேருக்கு மிக்சடு ரிசல்ட் இருக்கும், அது ரொம்ப கம்மியான நாட்கள். ஆனா பொதுவாகவே பார்க்கும் பொழுது இந்த நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா நம்ம எண்ணங்களை கொண்டு வரோமோ, நல்ல நண்பர்கள் கூட இருக்கோமோ, எண்ணங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நம்ம இருந்துட்டு இருக்கோமோ, நமக்கு அப்படியே டபுள் பாசிட்டிவ் ஆகும். நம்ம கெட்ட ஆட்கள் கூட இருக்கோமோ, எப்பவுமே திட்டக்கூடிய ஆட்கள் கிட்ட இருக்கோமோ, எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் கிட்ட இருக்கோமோ, நம்மளுமே அப்படியே டபுள் டிஸ்கரேஜ் ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹைலி பாசிட்டிவா மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்கு. நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல நாளா இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று இன்றைய நாள் குறைய போறது, தீர போறது. ரொம்ப நாள் முன்னாடி ஏதாவது உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு சரக்கு கொடுத்துருப்பீங்க, அது வாங்க வேண்டிய நிர்பந்தம் பணம் ஆனா வராம இருந்திருக்கும். ஆனா இன்றைய நாள் கேட்டா உடனடியா பணம் வரும். ரெண்டாவது, வாழ்க்கை துணைக்கு ரொம்ப முக்கியமா கடந்த ஒரு 4-5 நாளாக இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயத்து கூட டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. அந்த கோவத்துக்கு பின்னாடி உடம்பு பாதிப்புகள் தான் இப்படி அவங்கள மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா எல்லா கோபங்களுக்கும் பின்னாடி உண்மையான கோபமாக இருக்கப்படுறது கிடையாது. அந்த கோபத்துக்கு பின்னாடி சம்டைம்ஸ் ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கும். சில பேருக்கு உடம்பு சரியில்லைனா கூட கோபமா இருப்பாங்க. சில பேர் ஜுரம் வந்தா ஒரே எல்லாரையும் கரிச்சு கொட்டின்னு இருப்பாங்க. ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நல்ல ஒரு ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்க மனைவிக்கு இருக்கும், உங்க கணவருக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்றாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கலாம். ஆனா அது அசௌகரியங்கள்லாம் தாண்டி தான் இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களை உங்க வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா அவர்கள் மூலியமா ஒரு முக்கியமான ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி முக்கியமான ஒன்று காணாமல் போயிருந்ததுன்னா அது இன்றைய நாள் சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அற்புதமா இருக்கு. அதுவும் பெண்கள், மூத்த பெண்கள், இல்லத்தரசிகள் யார் இருந்தாலும் சரி இன்றைய நாள் கொஞ்சம் பிடிவாதமாக ஒரு காரியத்தை ஜம்முன்னு முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்புஜவல்லி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. ஃபண்டாஸ்டிக் டே. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன்னா மனசு அவ்வளோ கிளீனா இருக்கும்னு அர்த்தம். நின்ற நட்சத்திரம் கேத்துனா முழுக்க முழுக்க ஆன்மீகம், முழுக்க முழுக்க தெய்வத்துடைய பாட்டு இதெல்லாம் கேட்கணும்னு எண்ணங்கள் வரும். சனி பார்வையில சந்திரன் இருக்கனால பொதுவாகவே தாயாருடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கும். இருக்கிற 2-3 நாள் இருக்கிற பிரச்சனைலாம் மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் ஓஞ்சிரும். இனிமேல பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி கிளாரிட்டியா இருப்பீங்க. அதே மாதிரி மதி நுட்பம், கூர்மை, அறிவுத்தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அதுல ரொம்ப முக்கியமா உங்களுடைய பங்கு இருக்குங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கப்படுது. நிறைய பேருக்கு ஒரு துணையின் மூலியமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்து. யாரெல்லாம் உணவு பரிமாறக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ, அதே மாதிரி சிலிண்டர் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி நடத்தின்றீங்கன்னாவும் சரி, அதே மாதிரி உணவு கடை நடத்தக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, மளிகை சாமான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, இவாளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய அளவுக்கு ஆர்டர் வரும். நிறைய பேருக்கு மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க பெறக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அம்மா அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அவங்களுடைய பாரமே குறைஞ்சிரும். எப்பெல்லாம் இந்த கேது நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதோ அந்த நாள்ல மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் கிளியர் ஆகும். இட் வில் கெட் அவுட் எவ்ரிதிங். கம்ப்ளீட்டா வெளியே இருக்கிறதெல்லாம் வெண்ட் அவுட் பண்ணும். ஸோ அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பிரயாணத்தின் மூலியமாக உங்க காரியத்தை நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. ஒரு நண்பர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ற நாள் நீங்க உங்க உதவியோடு அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால உங்களுக்கு பெரிய ஒரு பெருமை, பெரிய ஒரு ப்ரைடு, பிரஸ்டீஜ் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இனிமேல உங்களை பார்க்கக்கூடிய நிலைமைங்கிறது இந்த லெவல்ல பார்ப்பாங்க. அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கௌரவம் பயங்கரமா உயர்ந்துடும். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. முக்கியமான முடிவுகள் சொதப்பல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்க தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு. அதுவும் சகோதர சகோதரர் ரீதியாக ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏதாவது கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்காமல் இருக்கலாம். ஒரு அன்பு கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க, இதை மட்டும் கொடுத்துருங்க. அன்புக்கு என்ன காசா பணமா, சந்தோஷமா பேசினா போறோம், அன்பு வெளிப்படையாக தெரியும், அவ்வளவுதான். இந்த நாள் இதை மட்டும் பண்ணுங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக மறப்பது. பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு தான் முக்கியம். இந்த நாள் எல்லாத்துலயுமே பேசியே காரியத்தை ஜெயிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனலாபங்கள் சரியா இல்லை, பணம் சரியா வரல, இருக்கிற கஷ்டங்கள் மூலியமாக நமக்கு வருமானம் இல்லாம இருக்கிறதுனால நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சூழல்கள்லாம் மாறப்படக்கூடிய நாள். பொதுவா லாஸ்ட் 2-3 நாளா இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப முக்கியமா மனசே ஒரு மாறி இருந்திருக்கும் 2-3 நாளா. இன்றைய நாள் என்னன்னா அது வெளிப்படையா இதுதான் பிரச்சனைனா இதுதான் பிரச்சனைன்னு பட்டுன்னு போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு பேசி அந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. விடாத குறைன்னு சொல்லுவான்ல, சில விஷயங்கள் நம்மளை விடாதுங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமா மற்றவங்கள நம்ம பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது. சில நாட்கள்ல தப்புன்னு சொல்ல மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி நாட்கள் இன்றைய நாள். பொதுவாக அப்படிலாம் பயப்படக்கூடாது. இருக்குன்னு சொல்லிடுங்க, அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உண்மையை பேசுறதுல எப்பவுமே பயப்பட வேண்டாம். அது இன்றைய நாள் நீங்க நன்னாவே பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 மிதுனம், நம்பர் 2 கும்பம், நம்பர் 3 துலாம். இந்த 3 ராசிகளுக்கும் எதிர்பாராத வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா அதிர்ஷ்டம் உண்டு. நன்றா இருப்பீங்க. எல்லோருக்கும் இன்றைய நாள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோண குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.